மரணமடைந்த கே. பாக்யராஜ் அவர்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். திரைக்கதையின் மன்னன் கே. பாக்யராஜ் ஒரு காலத்தை உருவாக்கிய கலைஞர். வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ் சினிமா தனது மிகச்சிறந்த படைப்பாளிகள் ஒருவரை இழந்து தவிக்கிறது. திரைக்கதை என்றால் பாக்யராஜ் நமக்கு நினைவு வருவார். குடும்ப கதை என்றாலும் பாக்யராஜ் தான் நினைவு பெறுவார். இயல்பான நகைச்சுவையோடு நடித்து எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்டவர் கே. பாக்யராஜ். இப்படிப்பட்ட ரசிகர்கள் மனதில் அழியாத இடத்தை பிடித்த கே. பாக்யராஜ் இன்று அதிகாலை நம்மை விட்டு பிரிந்தார். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு மாரடைப்பால் சுயநினைவையும் இழந்து பின்பு சிகிச்சை பலனின்றி இப்பூலை விட்டு மறைந்தார். அவருடைய ஆரம்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பிறந்த கிருஷ்ணசாமி பாக்யராஜ் சிறு வயதிலிருந்தே சினிமா மீது மிக ஆர்வம் கொண்டவர். திரைப்பட உலகிற்கு நேரடியாக நாயகனாக வரவில்லை. முதலில் அவர் ஒரு உதவி இயக்குநராக திரைத்துறையில் நுழைந்தார். அந்த வாய்ப்பை வழங்கியவர் இயக்குனர் பாரதிராஜா. 16 வயதிலே கிழக்கே போகும் வழி போன்ற படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். பின்னர் வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர் என தனது திறமையை நிரூபித்தார். அவர் நடிகராக மாறின கதையை இப்போ பார்க்கலாம். கே. பாக்யராஜ் வழக்கமான ஹீரோ அல்ல. அவரிடம் 6 அடி உயரம் இல்லை, பெரிய சண்டை காட்சிகளும் இல்லை. ஆனால் அவரிடம் இருந்தது அறிவு, வசனத்தில் நகைச்சுவை, திரைக்கதையில் புத்திசாலித்தனம். ஆகவே அவரை ரசிகர்கள் இதயத்தில் ஹீரோவாக்கியது. திரைக்கதையின் மன்னன். திரைக்கதையின் மன்னன் என்று அவரை இன்று தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் இந்திய திரையுலகமே அவரை மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் என்று இன்று வரை புகழப்பட்டு வருகிறார். தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனித்துவமான ஒரு திரைக்கதை ஆசிரியர். ஒரு சாதாரண கதையை கூட அதை சுவராசியமாக மாற்றும் திறன் அவருக்கு இருந்தது. ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் ஒரு திருப்பம், ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு சிரிப்பு, கடைசியில் மனதை தொடும் உணர்வு. இதுவே அவரது திரைப்படங்களின் அடையாளம். வெற்றி படங்கள் அப்படின்னு பார்த்தா அவரது படங்களை பட்டியலிட்டாலே அது தமிழ் சினிமாவின் ஒரு பொற்கால வரலாறு. ஆம், இன்று போய் நாளை வா, தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், சின்ன வீடு, எங்க சின்ன ராஜா, சுந்தரகாண்டம், விடியும் வரை காத்திரு, மௌன கீதங்கள். எத்தனை படம்! ஒவ்வொரு படமும் அவரோட பேரை நிலைநிறுத்திய படங்கள். இன்று வரை ரசிகர்கள் அவரை கொண்டாடக்கூடிய படமாக இவைகள் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது வசனங்களில் பாக்யராஜ் வசனங்கள் வெறும் நகைச்சுவை அல்ல, வாழ்க்கை அனுபவங்களை சொல்லுவார். குடும்ப உறவுகளை பற்றி சொல்லுவார். காதலை பற்றி அவனை நன்மையாக சொல்லியிருப்பார். மனித மனநிலையை சிறப்பாக சொல்லுவார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய நடனம் ஆடத் தெரிந்தவர் அல்ல. முகத்தோற்றம், பொலிவான தோற்றம் கிடையாது. ஆனால் அறிவு கூர்மையால் அவரது இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்கள் தனது குருவாக பாரதிராஜாவால் திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். சுவர் இல்லாத சித்திரம் படத்தின் மூலமாக. அப்போது அவரை நடிக்க சொல்லும்போது, நான் அந்த அளவுக்கு திறமையான நடிகர்லாம் கிடையாது, என்ன போய் நடிக்க சொல்றீங்களே குருன்னு கேட்டதுக்கு, நான் சொல்றதை கேளுடா, நீ நல்லா வருவடா, உனக்கு உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவரை நடிக்க வச்சது. அவர் தான் இன்னைக்கு அவருக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட அந்த குரு மறைந்து 15 நாள் கூட ஆகவில்லை. தன் இன்னுயிரை அவருக்காக துறந்தது போல இந்த நிகழ்வு இருக்கிறது. இவரது குடும்பம் பூர்ணிமா பாக்யராஜ், இவர் ஒரு நடிகர். இவரது மகன் சாந்தவ பாக்யராஜ், இவரும் ஒரு நடிகர். அவரது மருமகள் ஒரு தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளராக இருந்தார். அவரது தனித்துவம்னு பார்த்தா பல இயக்குநர்கள் பல பெரிய ஹீரோக்களை வைத்து வெற்றி பெற்றுள்ளார். பாக்யராஜ் தனது கதையை ஹீரோவாகவே மாற்றி விடுவார். அவருக்கு ஹீரோ அவரோட கதை மட்டும்தான். அவரது படங்களில் சண்டையை விட புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும், கோபத்தை விட நகைச்சுவை அதிகமாக இருக்கும். அதனால்தான் அவரது படங்கள் தலைமுறைகளையும் தாண்டி இன்றும் பேசப்படுகிறது. இறுதிக்காலம் பல தசாப்தங்களாக நடிகர், இயக்குனர், திரைக்கதையாசிரியர், தயாரிப்பாளர் என தமிழ் சினிமாவுக்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய அவர் 2026 ஜூன் 27
இன்று காலையில் மரணமடைந்தார். அவரது மறைவு தமிழ் சினிமா திரையுலகிற்கு ஈடு இணை செய்ய முடியாத இழப்பு. நண்பர்களே, சில திரைப்படங்களை இயக்குபவர்கள் சிலர் நடிப்பார்கள். ஆனால் மிகச்சிலரே ஒரு தலைமுறையின் சினிமா ரசனையை மாற்றுவார்கள். அந்த மிகச்சிலர் ஒருவர் கே. பாக்யராஜ்.